ராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய அந்த போர் விமானங்கள். அந்த விமானங்கள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கு. அது எதோ ஏற்றி வரக்கூடியது கிட்டத்தட்ட 60, 70 டன் எடையுள்ள ப அ ராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய விஷயம். அப்ப என்னவா இருக்கலாம்னு சொல்லி யூகிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேட்ரியாட் மற்றும் அந்த தாட் அ சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் தான் அங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. அது இல்லாம போதுமான அளவுக்கு குண்டுகள். அத எதிர்த்து நிக்கிறதுக்கான அத அவங்க இந்த நாட்டு மேல வீசுறதுக்கு போதுமான அளவுக்கு குண்டுகள கொண்டு வந்திருக்கிறதாவும், அதே மாரி எதிர்த்தாக்குதல் செய்யும்போது கடந்த முறை அந்த 12 நாள் போர்ல என்ன நடந்தது அப்படின்னா, கடைசி நேரத்துல இவங்க ஈரான் ஏவுன அந்த ஏவுகணைகள தடுத்து நிறுத்துறதுக்கான போதுமான அளவுக்கு எதிர்ப்பு ஏவுகணை இஸ்ரேல்ட்ட இல்லாததால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈரான்ட்ட பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்ததா கடந்த முறை சொன்னாங்க. அப்ப இந்த முறை அந்த மாதிரியான ஒரு நெடிய ஒரு போர் நடந்தது அப்படின்னா, இந்த ஒரு நீண்ட நாள் அந்த எதிர்த்தாக்குதல முறியடிக்கக்கூடிய வகையில போதுமான அளவுக்கு விமான எதிர்ப்பு ஏவுகணைகள கொண்டு வந்திருக்கணும். அதையும் கொண்டு வந்ததா சொல்றாங்க. அப்போ எந்தெந்த தளங்கள அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கத்தார், சவுதி அரேபியா, அதன் பிறகு ஜோர்டான்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அதாவது அ அமெரிக்காவுடைய அந்த ராணுவ தளங்கள காத்து நிக்கிறதுக்கான போதுமான அளவுக்கு அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள கட்டமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட போதுமான அளவுக்கு அது இல்லாம அ ஏவுகணைகளை ஏவக்கூடிய அந்த ஃப்ரிகேட் சொல்லக்கூடிய நிறைய அந்த சிறிய போர் கப்பல்களையும் குவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எத காட்டுது அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த முறைய விட இந்த முறை நிச்சயமா தாக்குதலுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க. எப்ப வேணாலும் தாக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல். அப்போ தாக்குதல்ன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.